அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது இன்று நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேமை வழங்க இருக்கின்றேன். அதாவது யூஎஸ் சாம்பியன்ஷிப்பிலே ஃபபியானோ கருவானா மற்றும் அலெக்சாண்டர் லெண்டர்மன் ஆகிய இரண்டு கிராண்ட் மாஸ்டருக்கு இடையில் இடம்பெற்ற இந்த செஸ் ஆட்டத்தினுடைய அனலைஸை தமிழிலே வழங்குகிற இந்த முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து C4. இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்த நகர்வு C6. இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் கரக்கன் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்தது D4. இந்த மூவுக்கு என்ன பெயர் என்றால், இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் கரக்கன் டிஃபென்ஸ் தான். அடுத்த நகர்வு D5. இது வந்து ஸ்லேவ் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு Knight F3. இது வந்து ஸ்லேவ் டிஃபென்ஸ் மாடர்ன் லைன் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்று பாருங்கள். இந்த ஆட்டம் வந்து அலெக்சாண்டர் லெண்டர்மேன் மற்றும் ஃபபியானோ கருவானா ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெறுகிறது. இதிலே ஃபபியானோ கருவானா ஒயிட்டை ஆடுகின்றார், பிளாக்கினை அலெக்சாண்டர் லெண்டர்மேன் ஆடுகின்றார். ஓகே, வாருங்கள் தற்போது நகர்வுகளுக்குள் போகலாம். அடுத்த நகர்வு Knight F6. இப்பொழுது இந்த நைட் ஆனது இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த நைட்டை நகர்த்தியதன் பிற்பாடு ஒயிட், அதாவது ஃபபியானோ கருவானா என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய குயினை நகர்த்துகின்றார். குயின் C2க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D cross C4. ஓகே, சிப்பாய் விட்ட பதிலுக்கு E4க்கு சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயானது இந்த ஒயிட் குயின் மற்றும் ஒயிட் பிஷப்பினால் அட்டாக்கு உட்படுத்தப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக B5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது டிஃபெண்ட் பண்ணுகிறது, அதாவது பாதுகாக்கின்றது இந்த E4, அதாவது அந்த சிப்பாயை பாதுகாக்கின்றது இந்த சிப்பாய். ஓகே, அடுத்த நகர்வு B3. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த சிப்பாய். தற்போது என்ன செய்கின்றா, பதிலுக்கு C cross B3. ஓகே, அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகின்றது, அதாவது காய்கள் வெட்டப்படுகின்றன. அதாவது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். A cross B3. ஓகே, அடுத்த நகர்வு E6. ஓகே, அடுத்தது பிஷப் D3. இது இங்கே நகர்த்த பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். A6. அடுத்த நகர்வு காஸ்டிங். ஓகே, பைட் காஸ்டிங் செய்து விட்டது. அதாவது ஃபபியானோ கருவானா அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்டத்திலே. பார்க்கலாம் அலெக்சாண்டர் லெண்டர்மேன் என்ன செய்ய போகின்றார் என்று பார்க்கலாம். அடுத்த நகர்வு பிஷப் E7. இப்பொழுது அங்கே காஸ்டிங் செய்வதற்காக நகர்த்தப்படுகின்றது இந்த பிஷப். இதை முறியடிக்கும் வண்ணமாக இப்பொழுது 10வது மூவ் நடந்து கொண்டிருக்கிறது. Knight C3. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் B7. ஓகே, அடுத்த ரூக் D1. இது வந்ததுக்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த லைனில் ரூக் நிற்கின்றது. அத்துடன் இந்த நைட் இங்கு வரும், இங்கு வரும், இங்கு வரும். அத்துடன் இந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ளுவதன் ஊடாக இந்த பிஷப்பினை இதை வெட்டக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது. அடுத்த நகர்வு H6. இங்கே தள்ளப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த குயின் E2. ஓகே, இப்பொழுது பாருங்கள், ஒரு ஆட்டம் இடம்பெற போகின்றது. அதாவது பிளாக்கினுடைய நகர்வினை தொடர்ந்து இப்போ Knight D7 இங்கே நகர்த்த. அடுத்த நகர்வு E5க்கு சிப்பாய் தள்ளப்படுது. இப்போ இலக்கு வைக்கப்படுகிறது இந்த குதிரை. இந்த குதிரையை கட்டாயம் நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் குதிரை இழக்க வேண்டிய நிலை இதுக்கு ஏற்படும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த நகர்வு Knight D5. இங்கே நகர்த்த பாலுக்கு Knight cross D5. அடுத்த C cross D5. இப்பொழுது சிப்பாயினால் குதிரை வெட்டப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும். இந்த ஆட்டத்திலே தற்போது அலெக்சாண்டர் லெண்டர்மேன் முன்னிலையில் இருக்கின்றார். அதாவது ஒரு சிப்பாய் கூடுதலாக காணப்படுகிறது. ஆனால் ஃபபியானோ கருவானாவிடம் ஒரு சிப்பாய் குறைவாக காணப்படுகிறது. ஓகே, பாருங்கள் அடுத்த மூவுக்கு போகலாம். அடுத்த மூவ் வந்து Knight E1. இங்கே நகர்த்த பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் B6. மீண்டும் இந்த சிப்பாயானது இலக்கு வைக்கப்படுகிறது இந்த குயினின் மூலமாக. இதை தடுக்கும் விதமாக குயின் G4க்கு தள்ளப்படுகிறது. இப்பொழுது 2 இலக்குகள் இங்கே காணப்படுகின்றன. ஒன்று, இந்த குயினானது இந்த சிப்பாயை பாதுகாக்கின்றது இந்த குயினால் வெட்டப்படாமல். அத்துடன் இங்கே காட்டப்படுகின்ற இந்த பிளாக் சிப்பாயானது வெட்டப்பட போகின்றது இந்த குயினால். இப்பொழுது இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது வழி இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ளுவதுதான், அதாவது G6க்கு இது நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியவில்லை இந்த பிளாக்கு. பார்க்கலாம் அடுத்த நகர்வு 17வது மூவ் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூவினுடைய நகர்வினுடைய பெயர் பிஷப் D2. ஓகே, அடுத்தது B4. ஓகே, அடுத்தது பிஷப் E3. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்தது A5. ஓகே, அடுத்தது குயின் E2. இப்பொழுது இங்கே வந்து விட்டது தற்போது குயின். இது வந்ததன் பிற்பாடு இப்பொழுது பிளாக் ஆடுகின்றார். அதாவது அலெக்சாண்டர் லெண்டர்மேன் தன்னுடைய ஆட்டத்திலே
கிங்கை F8க்கு இங்கே நகர்த்துகின்றார். இங்கே நகர்த்தப்பட அடுத்த நகர்வாக கவனமாக பாருங்கள், G3க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது. அடுத்தது பிஷப் A6 இங்கே நகர்த்த தற்போது இதை தடுக்கும் விதமாக H4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. ஆம், ஓகே. அடுத்தது H5, ஓகே. அடுத்து நைட் F3, ஓகே. அடுத்தது கிங் G7, ஆம், இங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு பிஷப் G5, ஆம், இப்பொழுது இந்த பிஷப் விலக வைக்கப்படுகிறது. எனவே இதை தடுக்கும் விதமாக இந்த பிஷப்பினை வெட்டினால் இதை பாதுகாக்க வேண்டும். எனவே அதற்காக அடுத்த நகர்விலே ரூக் HE8க்கு நகர்த்தப்படுகிறது. இந்த ரூக் வந்து இங்கே வரும் நினைக்கின்றேன், பார்க்கலாம். இந்த ரூக் வருகின்றது, ஓகே, மன்னிக்க வேண்டும். இந்த ரூக் வருகின்றது இங்கே. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது பாதுகாக்கப்படுகின்றது இந்த பிளாக் குதிரையினால், மன்னிக்கணும், ரூக்கினால். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் DC1 மீண்டும் இங்கே இது இலக்கு வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு பிஷப் பிளஸ் D3. பாருங்கள், இப்பொழுது மந்திரியை இந்த மந்திரி வெட்டுகின்றது. பதிலுக்கு குயின் பிளஸ் D3. ஓகே, தற்போது பாருங்கள், ஒரு அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் Fabiano Caruana. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் பிளஸ் G5. இப்பொழுது குதிரை மந்திரி போய்விட்டது. பதிலுக்கு ரூக்கை அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிப்பாயினால் கட்டாயம் வெட்டலாம், அல்லாவிட்டால் குதிரையினால் வெட்டலாம் இந்த மந்திரியினை. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குதிரையினால் வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப் சிப்பாயினை வெட்டலாம் பிஷப்பினை. இப்பொழுது குதிரையினால் வெட்டுகின்றார் இந்த Fabiano Caruana. ஓகே, நைட் கிராஸ் G5. பதிலுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இப்போ ரூக் AC8 இங்கே வைக்க பதிலுக்கு கிங் G2க்கு இங்கே நடத்தப்படுகிறது மேல் நோக்கி. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு F6. ஆம், இப்பொழுது போக் செய்யப்படுகின்றன இந்த சிப்பாயினால் சிப்பாய் மற்றும் குதிரை என்பன. இந்த ஆட்டத்திலே E cross F6 and we will check. ஓகே, அடுத்து நைட் கிராஸ் F6, நைட் இது வெட்ட. பதிலுக்கு இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஆட்டம் குயின் E2. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த சிப்பாய் மற்றும் இந்த குதிரையினாலும் இலக்கு வைக்கப்படுகிறது. இதை பாதுகாப்பதற்காக இங்கே ரூக் இருக்கின்றது, இங்கே குயின் இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது. அடுத்த நகர்வு கிங் G8 பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. ஓகே, மீண்டும் இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த ஒயிட் சிப்பாய் வந்து இந்த சிப்பாய் இந்த குயினினால் இலக்கு வைக்கப்படுகிறது வெட்டுவதற்காக. ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் பாருங்கள், ஒரு ஆட்டம் இடம்பெற போகின்றது தற்போது. இப்போ நைட் கிராஸ் மன்னிக்க ரூக் கிராஸ் C8க்கு இங்கே நகர்த்த இந்த ரூக்கை இது வெட்டுமாக இந்த ரூக்கை வெட்டுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த ரூக்கினால் இதை வெட்ட வேண்டும். வெட்ட இந்த குதிரையினால் இங்கே இந்த சிப்பாய் இழக்க வேண்டிய நிலை அலெக்சாண்டர் லெண்டர்மேனுக்கு ஏற்படும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது ரூக் கிராஸ் C8 வெட்ட பதிலுக்கு இப்பொழுது வெட்டிய தீர வேண்டும், வெட்டப்படுகின்றது. வெட்ட இப்பொழுது பாருங்கள், அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் A5. ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இங்கே நகர்த்த. நீங்கள் யோசிக்கலாம் இந்த ரூக்கினை கொடுக்கிறது பிரியாக என்று. ஆனால் பாருங்கள், இந்த குயினானதை வெட்டுவதாக இருந்தால் இங்கே இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயினை வெட்டுவதன் ஊடாக பாருங்கள், இங்கே ராஜாவுக்கு செக், அத்தனை ரூக்கினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. ஓகே, இப்போ ரூக் E8க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்போ வெட்டவில்லை குயினால். இப்போ ரூக் இங்கே பாதுகாப்பு அளிக்கின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், ரூக் A6. மீண்டும் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. ரூக்கினால் குயின் மற்றும் குதிரையினால் சிப்பாய் என்பது இலக்கு வைக்கப்படுகிறது. எனவே தற்போது ஒரு அட்டகாசமாக ஆடப்போகின்றது. பாருங்கள், இப்பொழுது ஒயிட் ஒரு அற்புதமாக ஆடப்போகின்றது. அடுத்த நகர்வை தொடர்ந்து அடுத்ததாக பிளாக்கினுடைய நகர்வு குயின் கிராஸ் D4. சிப்பாயினை வெட்ட இப்பொழுது பதிலுக்கு ரூக் கிராஸ் E6. ஓகே, இந்த சூழ்நிலையில் இது ஒரு சங்கடகரமான நிலைக்கு இந்த பிளாக் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. ஓகே, அடுத்த நகர்வு ரூக் F8 இங்கே தள்ள இப்பொழுது பதிலுக்கு குயின் C2. அங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த சிப்பா. இன்னும் ஒரு முக்களில் செக்மேட் ஆக போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்போது நைட் E4க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கிறது இங்கே வர பாருங்கள், ஒரு காய்க்கு ஒரு சிப்பாயை வெட்டுவதற்காக 3 காய்கள் இங்கே தாழ்த்து. ஒன்று ரூக்கினால் இதை வெட்டலாம், அல்லாவிட்டால் நைட்டினால் வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த குயினால் இதை வெட்டலாம். ஓகே, பார்க்கலாம் நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் G6 and we will check. இங்கே வெட்டி செக் அடிக்கின்றது இந்த ரூக். அடிக்க இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால் கட்டாயமாக கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் H8க்கு இங்கே நகர்த்தப்பட இப்பொழுது மீண்டும் இலக்கு வைக்கப்படுகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்விலே ரூக் H6 and we will check. ஓகே, அடுத்த நகர்வு கிங் G8க்கு இங்கே நகர்த்தப்பட அடுத்தது நைட் கிராஸ் E4. நைட் வெட்டுகின்றது. பதிலுக்கு இங்கே பாருங்கள், தற்போது D cross E4. சிப்பாயினால் குதிரை வெட்டப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் H5.
சிப்பாய் மீண்டும் வெட்டப்படுகிறது, அடுத்த சிப்பாய் வெட்டப்படுகிறது. இப்பொழுது அலெக்சாண்டர் லெண்டர்மேனிடம் 2 சிப்பாய், ஒரு ரூக் மற்றும் ஒரு குயின், ஒரு கிங் காணப்படுகிறது. அதே போல இப்பொழுது ஃபபியானோ கருவானா வயிற்றை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரிடமும் ரூக், குயின் மற்றும் 4 சிப்பாய்கள் காணப்படுகிறது. பலம் பொருந்திய நிலையிலே இந்த ஃபபியானோ கருவானா காணப்படுகின்றார். பார்க்கலாம் எவ்வாறு ஆடுகின்றார்கள் இருவரும் என்று அடுத்து வரும் மூக்களில். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் F6. அங்கே பாதுகாப்பு அளிக்கிறது, தன்னுடைய ராஜாவை பாதுகாப்பதன் கொண்டு வைக்கப்படும். அடுத்ததாக ரூக் G5 அண்ட் பீட்டபிள் செக். ஓகே, தற்போது என்ன செய்யலாம் என்றால் கிங்கை H8க்கு நகர்த்தலாம். நகர்த்த குயின் E2. மீண்டும் இங்கே பாருங்கள், இந்த சிப்பாய் இலக்கு வைக்கப்படுறது குயினால். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது செக் அடிக்கலாம். இங்கே செக் அடிக்க தற்போது என்ன செய்யப்படுகின்றது என்று பாருங்கள். கிங் க்ராஸ் F3க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது குயினை வெட்ட பதிலுக்கு குயினும் வெட்டப்படுகின்றதா, சிப்பாயினால் வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட இப்பொழுது கிங் H3க்கு இங்கே நகர்த்துகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அடுத்த நகர்வு நைட் C8. இவர் இங்கே வந்ததுக்கான காரணம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ரூக் வந்து இங்கே வந்து இந்த காய் வெட்ட போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஃபபியானோ கருவானா அற்புதமாக ஆட போகிறார். பாருங்கள், அடுத்த நகர்வு ரூக் G4. இங்கே வரை இப்போது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது, பிளாக்கினுடைய சிப்பாய். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிளாக் சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது ஒயிட் ரூக்கினால். அதாவது ஃபபியானோ கருவானா அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அடுத்த நகர்வு ரூக் C2. இங்கே வைக்க பதிலுக்கு வெட்டப்படுகிறது. வெட்ட பதிலுக்கு இங்கே ரூக் க்ராஸ் F2க்கு இங்கே வெட்டப்படுகிறது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அடுத்த நகர்வு கிங் G4. இங்கே நகர்த்த இப்போ எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்போ ரூக்கை பின்னோக்கி நடத்தலாம். ஃபன்னுக்கு நடத்தால் ரூக் B7க்கு சென்று செல்கின்றது. இங்கே செல்கிறது. ஏன்னா சென்றது என்றால் இந்த கிங்கினை மேலே வராமல் தடுப்பதற்காக இது நடத்தப்பட்டது. அடுத்தது கிங் G8. இங்கே வர பதிலுக்கு B4. பார்க்கலாம். அடுத்த நகர்வு கிங் H8. அதைத்தான் நகர்த்த வேண்டும். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த இங்கே காட்டப்படுகிற இந்த ரூக்கினை நகர்த்த முடியாது. ரூக்கினை எங்கு நகர்த்தினாலும் குறிப்பாக இங்கே பாருங்கள், இங்கே இந்த படிக்கு தான் பெற முடியும். இங்கே வந்தால் இந்த கிங்கானது இந்த சிப்பாயை வெட்டிவிடும். எனவே ஒரு சங்கடகரமான நிலைக்கு அலெக்சாண்டர் லெண்டர்மேன் தள்ளப்படுகின்றார். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ஃபபியானோ கருவானா. இப்போ அடுத்த நகர்வு வந்து B5. ஓகே, அடுத்த நகர்வு வந்து கிங் G8. இங்கே நடத்தாது B6, கிங் H8, ரூக் B8 அண்ட் பீட்டபிள் செக். ஓகே, அடுத்தது கிங் G7. அடுத்த நகர்வு B7. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் B1. இந்த ஆட்டத்திலே தற்போது என்ன நடக்கிறது என்றால் ரிசைன் பண்ணுகின்றார் அலெக்சாண்டர் லெண்டர்மேன். இந்த ஆட்டத்திலே ஃபபியானோ கருவானா வெற்றி பெறுகிறார். அது எவ்வாறு என்பதை அடுத்த வரும் மூக்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அதாவது கிங் க்ராஸ் F3, ரூக் B3 அண்ட் பீட்டபிள் செக். ஓகே, அடுத்தது கிங் E4. அடுத்தது ரூக் B4 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்தது கிங் E5. அடுத்தது ரூக் B2. அடுத்தது G4, ரூக் E2 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்தது கிங் F4. அடுத்தது ரூக் F2 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்தது கிங் E3. அடுத்தது ரூக் B2. இந்த ஆட்டத்திலே கட்டாயமாக தோல்வி அடைய வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதாவது யாருக்கு என்றால் அலெக்சாண்டர் லெண்டர்மேன். இந்த ஆட்டத்திலே ஃபபியானோ கருவானா அற்புதமாக ஆடிய ஒரு செக்மேட்டை மேற்கொள்கிறார். எவ்வாறு என்பதனை பாருங்கள். அதாவது என்ஜின் லைன் மூலம் இந்த செக்மேட் இடம் வருகின்றது. ஏற்கனவே அலெக்சாண்டர் லெண்டர்மேன் ரிசைன் செய்து விட்டார். நாங்கள் இந்த ஆட்டத்திலே அவர் ரிசைன் செய்தாலும் எவ்வாறு இந்த ஆட்டத்தில் முடிக்கப்படும் என்பதனை உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். அதுதான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதாவது பாருங்கள், அடுத்ததாக H5, ரூக் B3 அண்ட் பீட்டபிள் செக், கிங் E4, ரூக் B5, H6 அண்ட் செக், கிங் H7, G5. அடுத்த நகர்வு ரூக் B6, கிங் F5, ரூக் B5 அண்ட் செக். அடுத்தது கிங் E6, அடுத்த ரூக் B1, அடுத்த G6 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்த நகர்வு கிங் க்ராஸ் G6. ஓகே, அடுத்தது இப்பொழுது இங்கே வெட்ட பதிலுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இதை வெட்டுகின்றது. அடுத்த காய வெட்ட இப்பொழுது ரூக் H8 செக். இப்போது கிங் க்ராஸ் G6 பதிலுக்கு B8 அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகின்றன. இங்கே பாருங்கள், இப்பொழுது குயினை பெற்று விட்டது இந்த ஒயிட். அதாவது ஃபபியானோ கருவானாவுடைய ஆட்டத்திலே இந்த என்ஜின் லைன் மூலம் கூறப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே குயினை பெற்று விட்டது ஒயிட். ஓகே, நீ அழகான செக்மேட்டை மேற்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ ரூக் E1 அண்ட் செக். அடுத்த நகர் கிங் D5, ரூக் D1 அண்ட் பீட்டபிள் செக், கிங் E4, ரூக் E1 அண்ட் செக், கிங் D3, ரூக் D1 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்த நகர்வு கிங் E2, கிங் F5, கிங் க்ராஸ் D1, கிங் E6. அடுத்த நகர்வு குயின் B6 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்தது கிங் D5. அடுத்த நகர்வு ரூக் H5 அண்ட் பீட்டபிள் செக், கிங் C4 நடத்தப்பட. அடுத்த குயின் G6, அடுத்த கிங் C3, அடுத்த குயின் G4, அடுத்த கிங் B3. அடுத்த நகர்வு
ரூக் h3 அன்பிடிபிள் செக். அடுத்தது கிங் b2க்கு போக அடுத்தது குயின் g2 அன்பிடிபிள் செக். அடுத்த நகர்விலே கிங் b1 இங்கே அர்த்தம் இப்பொழுது ரூக் b3 அன்பிடிபிள் செக். அடுத்தது கிங் a1க்கு போக இப்பொழுது பீடிபிள் செக்மேட், அதாவது குயின் b2 அன்பிடிபிள். இந்த ஆட்டத்திலே அழகான ஒரு வெற்றியை ஃபெபியானோ கருவானா பெற்று விட்டார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.